தயவு செஞ்சு இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. பயங்கர இதாக இருக்குது, நாக்கெல்லாம் ஒரு மாதிரி எரியுது. வா, இதோட டேஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் எஸ்எம். வாழைத்தோப்பில் தனியாக என்னடா பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த வாழைத்தோப்பு வீட்டு பக்கம் தான் இருக்குது. இன்றைக்கி இந்த வாழைத்தோப்பில் இருக்கிற ஐட்டத்தை பறித்து செம்மையான சின்னதாக ஒரு சமையல் செய்ய போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய ஜஸ்ட் எஸ்எம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ஒரு ஐட்டத்தை பறிச்சிக்கலாம். இந்த வாழைத்தோப்பு சொந்தக்காரங்களுக்கு தான், அதனால் நம்ம தேவைக்கிறத பறிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். கொசு வேறு எக்கச்சக்கமாக கடிக்குது. நான் வேறு ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்கேன், காலெல்லாம் கொசு கடிச்சிக்க தள்ளுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தரமான ஒரு வாழைப்பூவை உடைச்சிக்கலாம். வாழைப்பூவை வச்சு தான் சமைக்க போகிறதா சொல்லியிருந்தோம். வாழைப்பூ உடைக்கிறது எல்லா வாழைப்பூவும் உடைச்சிட முடியாது. வாழைப்பூ உடைக்கும் போது எந்த மாதிரி இருக்குன்னாக்கா, இந்த வாழைக்காயிலிருந்து இந்த வாழைப்பூ கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அப்போ அந்த வாழைப்பூவை உடைச்சா மட்டும்தான் மேலே இருக்கிற இந்த வாழைக்காய்க்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இல்லைக்காட்டி இப்படி இருக்கும்போது இந்த வாழைப்பூ உடைச்சிட்டிங்கன்னா மேலே இருக்கிற காயெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும், சரியாக வளராது. நாம் தேடி வந்த வாழைப்பூ இதை இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத தான் உடைக்கணும். வாழைக்காயிலிருந்து எவ்வளோ தள்ளி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற வாழைப்பூவை தான் உடைக்கணும். அதனால் இந்த வாழைப்பூ உடச்சிக்கலாம். அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி கொஞ்சம் சாச்சா உடச்சிக்க. தரமான வாழைப்பூ பறிச்சாச்சு. சின்ன வயசாக இருக்கும்போது இந்த வாழைப்பூலேருந்து தேனெல்லாம் சாப்பிடுவோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ஒன்றும் இல்லை, இது மேலே இருக்கிறது இந்த உடச்சி இந்த மேலே இருக்கிற இந்த தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராப்பு தான் இருக்கும், ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நைஸ். வாழை இலை பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூவெல்லாம் பிச்சு போகிறதுக்கு இந்த வாழை இலையை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூவை மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பூவை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோலெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு ஒரு இதில் எடுத்துக்கோங்க. இதில் மேலே வந்து சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கும், அது சாப்பிடக்கூடாது, அதை எடுத்து போட்டுருங்க. அடுத்து இது எல்லாத்த விட நீளமாக கொஞ்சம் கம்பி மாதிரி இருக்கும், இதை இருக்குது பாருங்கள். மேலே ஒரு மொட்டு மாதிரி கம்பி மாதிரி எல்லாத்த விட கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதையும் உடச்சி எடுத்து போட்டுருங்க. அவ்வளோதான், இது எல்லாமே சாப்பிடக்கூடியது. இதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூ நமக்கு தேவையான அளவு உரிச்சாச்சு. அப்படியே இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நீங்கள் இதை லேட்டாக சமைக்கிறதா இருந்தால் இது கூட தண்ணி ஊற்றி வச்சுக்கணும், இல்லைக்காட்டி இது கருப்பாயிரும். நம்ம உடனே சமைக்க போகிறோம், அதனால் தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஃபஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மல்லித்தூள், உப்பு, டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சிக்கன் மசாலா, அடுத்து மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபைனலாக கார்ன்ஃப்ளவர். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இந்த வாழைப்பூவில் மசாலாலாம் சேர்த்தாச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் இல்லை, ஆல்ரெடி நம்ம ராத்திரி சமையலில் யூஸ் பண்ண எண்ணெய் தான். ராத்திரி சமையல் சீரியஸ் இன்னும் நீங்கள் பார்க்காம இருந்தால் நம்மளுடைய ஜஸ்ட் எஸ்எம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ராத்திரி சமையல் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்கும், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பூ அப்படியே போட்டு எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிஞ்ச பிறகு அப்படியே எடுத்துக்கலாம். இதை ஃபைனலாக வாழைப்பூ பக்கோடா தரமாக ரெடி பண்ணியாச்சு.
எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லவே முடியாது. இது கொஞ்சம் ஆவரேஜாக ஒரு மாதிரி கசப்பாக இருக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நான் இந்த சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிலத்துக்காரர் சொன்னாங்க, இந்த பச்சை வாழை மரத்தோட பூவை சமைக்கும் போது இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு தான் வந்தேன். அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் இது ஒரு ஆவரேஜான டேஸ்ட்டு தான், கசப்பாக இருக்குது. இது கரெக்டான டேஸ்ட்டு. இது வந்து மொந்த வாழைப்பழம் அப்படி அந்த மரத்தில் இருந்து வருதில்ல, அந்த பூவில் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணேன். ஸோ இது சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த மொந்த வாழைப்பழத்தோட பூவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. மறக்காமல் நம்ம ஜஸ்ட் எஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.